ஹாய், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வானலியில் நான் என் கையால் ஒரு பிடி கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை எண்ணெய் விடாமல் வெறும் வானலியில் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பிடி உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக கருப்பு உளுந்தும் அதோட மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். அது கூடவே ஒரு 12 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம் வெள்ளை எள்ளு கலந்துக்கிறேன். சம்மந்தி எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் எள்ளு. இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது மாதிரி படபடன்னு வெடிக்கிறது பார்த்திங்களா? இது மாதிரி வெடிச்சிட்டாலே அவ்வளோதான், இது நல்லா வறுபட்டுடுத்து. இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு, முதல்ல வறுத்து எடுத்து வச்சோம்ல அந்த பருப்பு, மிளகா, பெருங்காயம், இது கூடவே கல்லுப்பும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். கடைசியாக தான் நம்ம எள்ளு சேர்த்துக்கணும். ஏன்னா ஒன்றா ஒட்டுக்கா போட்டு அரைக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான எள்ளு பொடி ரெடி. இது ரொம்பவே லேடிஸ்க்கு, குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.